கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைய மிகப்பெரிய செய்தியே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மாறு வேடத்தில் சென்ற இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அங்கே கையும் களவுமாக லஞ்சம் கேட்ட வாங்கியவர் மீது நடவடிக்கை. இதுதான் செய்தி. அந்த செய்தி பற்றி தினமலரில் ஒரு விரிவான கட்டுரை வந்திருக்கு. அப்படியே ப்ளோ பை ப்ளோ அக்கவுண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் போனார், எங்கே நின்னார், என்ன பண்ணார், அங்கிருந்து அடுத்து என்ன நடந்தது அப்படின்ட்டு அதுலேருந்து சில தகவல்களை எடுத்துப்போம். இதற்கு நிறைய எதிர்வினைகளும் வந்திருக்கு. அந்த எதிர்வினைகள் ரொம்ப சுவாரஸ்யமான பல விஷயங்களை உங்களுக்கு தரும். இதில் பல இடங்களில் பொதுமக்களோட புரிதல்லையே சில குறைபாடுகள் இருக்குது. அதையும் நம்ம அட்ரஸ் பண்ண பார்ப்போம். முதல்ல செய்திக்கு வந்துடுவோம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சாதாரண உடையில் முகத்திற்கு மாஸ்க் அணிந்து சென்ற அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷிடம் விரைவு தரிசனத்துக்கு அழைத்துச் செல்வதாக கூறி 1000 ரூபாய் லஞ்சம் பெற்ற அர்ச்சகருக்கு, இந்த வார்த்தைகளை நான் அப்படியே பயன்படுத்துகிறேன், அதுக்கப்புறமா இதை கிளாரிஃபை பண்ணுறேன். அர்ச்சகருக்கு கோவிலில் பூஜை கைங்கரியம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு உடந்தையாக இருந்த 2 பாதுகாவலர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அமைச்சரின் இந்த திடீர் ஆய்வு மற்றும் நடவடிக்கைக்கு பக்தர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இது பின்னணி என்னன்னா, புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் தொகுதியில் வென்ற சட்டமன்ற உறுப்பினரான ரமேஷ், அவர் அறநிலையத்துறை அமைச்சராக ஆக்கப்பட்டதிலிருந்து ஸ்ரீரங்கம் தொடங்கி வரிசையாக திருவானைக்காலிலிருந்து பலவேறு ஊர்களில் பல கோவில்களில் அவர் ஆய்வு நடத்தி கொண்டு வருகிறார். மற்ற பின்னணி இவர் பிராமணர் சமூகத்தைச் சேர்ந்தவர், ஐயங்கார். அது குறித்தெல்லாம் நிறைய தகவல்கள் வந்திருக்கு. இவர் அமைச்சர் ஆனதற்கே மிக கடுமையான குற்றச்சாட்டு யாரிடமிருந்து வந்ததுன்னா, திராவிடர் கழகத்தின் வீரமணி அவர்களிடமிருந்து. ஆனால் அவர் நிறைய ஆய்வுகள்லாம் நடத்தி வருகிறார். தரிசன வசதி முதல் தரமான பிரசாதம் வழங்கும் வரையிலான நடவடிக்கைகளுக்கு ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார். இந்த நிலையில தான் இவர் இன்ஃபேக்ட் நிறைய பேரே அவர்கிட்ட சோஷியல் மீடியாலே கேட்டுட்டு இருந்தாங்க, திருச்செந்தூருக்கு போங்க, திருச்செந்தூருக்கு போங்க, அங்கே அவ்வளவு ஊழல் நடக்குது, பிரச்சனை நடக்குது அப்படின்ட்டு. உண்மையாகவே பலரும் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இவர் உடனே போயிட்டார். அங்கே போயிட்டு அவர் ரொம்ப சாதாரண ஆடை அணிந்து கொண்டு, இவர் சாதாரணமாக போனாலே இவர் முகம் இன்னும் யாருக்கும் இவர் தான் அமைச்சர் அப்படின்னு ஒன்றும் தெரிய வரலை. இவருக்கு இன்னும் அமைச்சர் கலை வரலை. அமைச்சர் கலை என்னன்னா, கூட ஒரு 10-15 அல்லக்கைகள் இருக்கணும், நிறைய காவலர்கள் அப்படியே கூட கூட வரணும், இவர் அப்படியே தாங்கணும். இப்போதான் அமைச்சர் கலை. நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா அமைச்சர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு. சும்மா இவர் டிஷர்ட்டு பேண்ட்டு அப்படிலாம் போட்டு நம்ம கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மாணவர் மாதிரி வேற இருக்காரா. அதனால அவங்க நிஜமா இவர் முகத்தில் மாஸ்கெல்லாம் போடவே வேண்டாம். வந்த உடனே சாதாரண ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். எனிவே இவர் அதுக்கும் கொஞ்சம் கவனமாக மாஸ்க்லாம் வேற போட்டு போயிருக்காரு. போட்டு அவர் பாருங்க, கருப்பு டிஷர்ட் மற்றும் பேண்ட், முகத்தில் மாஸ்க் அணிந்து கோவிலுக்கு சென்றார் காலையில் 6 மணிக்கு. அங்கே சண்முக விலாசம் மண்டபம் முன் என்ன நடக்கிறது என அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது அர்ச்சகர் ஒருவர், நான் அர்ச்சகருங்கிறத அழுத்தி சொல்றேன், அதுக்கப்புறமா அதை விளக்கி சொல்றேன் பின்னாடி, தரிசனத்துக்கு செல்ல வேண்டுமா என கேட்டுள்ளார். அவரிடம் தான் அமைச்சர் என்ற விவரத்தை கூறாமல் தரிசனத்துக்கு அழைத்து செல்வது குறித்து விசாரித்த போது, ஒருவருக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் முருகனை விரைந்து தரிசனம் செய்யலாம் என அந்த நபர், அர்ச்சகர் என்று இந்த கட்டுரையில், இந்த செய்தி கட்டுரையில் வருது, அவர் கூறியுள்ளார். உடனே நம்ம அமைச்சர் ரமேஷ் நாங்கள் 4 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஏதோ ஆட்டோவில் போகிற மாதிரி. இவரும் 4 பேரா, அப்போ 4000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4 × 1000 4000 அழகாக கணக்கெல்லாம் வேற போட்டு உடனே அழைத்து செல்கிறேன்னு. இவர் எங்கள்கிட்ட பணமாக இல்லை அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏன்னா எவிடன்ஸ் கேதர் வேற பண்ணுறாரு. அது பரவாயில்ல, நீங்கள் ஜிபேல அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பர் வேற கொடுத்து, உடனே இவர் ஒருவேளை இவர்கிட்ட நிஜமாவே 4000 ரூபாய் இல்லையா என்னன்னு தெரியல, இல்லை நான் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 1000 ரூபா மட்டும் ஜிபே பண்ணியிருக்காரு அமைச்சர் ரமேஷ். இந்த அர்ச்சகர் என்று சொல்லப்படுவர், இவருக்கு பேர் ஐயப்பன் அப்படின்னு பேர் வருது. உடனே அவர் தரிசனத்துக்கு உடனடியாக அவரை அழைத்து சென்றுள்ளார். அவருக்கு உடந்தையாக, அந்த ஐயப்பனுக்கு உடந்தையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஓய்வு பெற்ற படை வீரர்கள் கருப்பசாமி, தோப்பு ஆகியோர் பூட்டப்பட்டிருந்த இரும்பு கேட்டுகளை திறந்து குறுக்கு வழியில் செல்ல அனுமதித்துள்ளனர். அந்த வழியாக சென்றபின் அமைச்சர் ரமேஷ் மாஸ்கை கழற்றி தான் யார் என்பதை தெரிவித்து, இப்படியெல்லாம் பணம் வசூல் செய்யலாமா என கேட்டபோது, ஐயா நீங்க அமைச்சர்னே தெரியலையா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. உடனே மாறுவேடத்தில் இவர் ஆய்வு நடத்தியது காட்டுத்தீயாய் பரவ இந்த தகவல் கோவில் அலுவலகத்தில் இருந்த அதிகாரிகள் பதறி அடித்து கொண்டு அங்கு விரைந்தனர். உடனே அங்கே அவங்களெல்லாரையும் பிடிச்சி உட்கார வச்சு,
கோயிலுக்கு வரக்கூடிய வருமானம், கோவில் சொத்துக்கள் விபரம், அன்னதான கூடம், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இதெல்லாம் குறித்து ஆய்வுகள் எல்லாம் பண்ணணும். அதற்கு பிறகு நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். இதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, சோசியல் மீடியாலெல்லாம் ஆய்வு செய்ய வந்தார். அங்கே அர்ச்சகர் பணம் கேட்டார். இவர் பணம் கொடுத்து அதற்கு பிறகு தான் யார் என்பதை சொல்லிவிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு. அதோட மேற்கொண்ட நடவடிக்கை எதுவும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஆப்வியஸ்லி தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரானவர்கள் பரப்ப, உடனே இவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் அதை பற்றியும் சொல்றாரு. நான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து க்ளோஸ்லாம் பண்ணல, அவர்களிடம் விளக்க கடிதம் எழுதியிருக்கிறோம், எழுத சொல்லி கேட்டிருக்கிறோம். ஏன்னா நடவடிக்கை எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஃபேர் ப்ராசஸ்ல உங்கள் விளக்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கணும். அவங்க எழுதி கொடுப்பாங்க. யாரையும் நான் விட்டுவிட போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு இதுல நீங்க சில வார்த்தைகள் எல்லாம் கவனமாக பாருங்க. அதுக்கு அடுத்து கோவில் நிர்வாகம் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளுது. இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடுறேன். இதுல அர்ச்சகருக்கு தடை, இருவர் சஸ்பெண்ட். இந்த வார்த்தையை கவனிங்க. இந்த பணம் கேட்ட இவங்க அர்ச்சகர்னு சொல்றவர் யாரு அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அவருக்கு தடையாம். அவருக்கு கூட உதவியாக இருந்த 2 பேர் சஸ்பெண்ட். ஏன் 3 பேரும் சஸ்பெண்ட், ஏன் 3 பேரும் தடைன்னு போடலைங்கிறத நான் உங்களுக்கு விளக்குறேன். இதற்கிடையில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன கேட்கிறாருன்னா, முதலில் லஞ்சமாக பெறப்பட்ட பணத்தில் அர்ச்சகர்களையும் ஊழியர்களையும் தவிர உயர்மட்டத்தில் இருக்கும் அதிகாரிகள் யாருக்கும் பங்கில்லை என்பதை அமைச்சர் எப்படி உறுதி செய்தார்? முந்தைய திமுக ஆட்சியில் ஊழலின் உறைவிடமாக இந்து சமய அறநிலைத்துறை மாறிய நிலையில் துறை ரீதியாக என்ன மாற்றங்களை புதிய அரசு கொண்டு வந்துள்ளது? ஐயா, அவர் 20 நாள் இப்பதாங்க ஆயிருக்கு, அதுக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? சரி, பாரதிய ஜனதா தன்னுடைய தரப்புக்கு கேட்டுருச்சு. அப்புறமா அந்த நீண்ட பத்திரிகையாளர் சந்திப்பு, அதுல அமைச்சர் ரமேஷ் சொல்றாரு, கோவில் அதிகாரிகளில் தவறு செய்தவர்களிடம் விளக்க கடிதம் மட்டுமே பெறப்பட்டுள்ளது, மன்னிப்பு கடிதம் பெறப்படவில்லை. யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டார். அடுத்து அதிகாரிகளுக்கு தொடர்பில்லையா, இதெல்லாம் அடுத்த கேள்வி. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த முன்னாள் படை வீரர்கள் கருப்பசாமி, தோப்பு ஆகியோர் பணியில் இருந்து விடுவிக்கப்படுகின்றனர். வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இந்த ஐயப்பன் மறு உத்தரவு வரும் வரை கோவிலில் பூஜை கைங்கரியம், அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறேன், செய்வதற்கு தடை விதித்து உத்தரவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கருப்பசாமி, தோப்பு ஆகியோரை கோவிலில் எந்தவித பணிக்கும் அனுமதிக்க கூடாது என உத்தரவிடப்படுகிறது. அதுபோல கோவிலில் கட்டணமில்லா முடி காணிக்கை செலுத்தும் இடத்தில் பக்தர்களிடம் பணம் பெற்று முடியிறக்கம் செய்த பணியாளர்கள் சங்கர் மற்றும் நாகராஜ் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்படுகின்றனர் அப்படின்னு இன்னும் 2 பேரையும் சேர்த்து வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. இதை விளக்கி சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியை படிச்சிட்டோம்னா இதோடைய விளக்கம் உங்களுக்கு இன்னும் புரியும். இதற்கிடையில திருச்செந்தூருடைய எம்எல்ஏ, அவர் திமுகவை சேர்ந்தவர், அனிதா ராதாகிருஷ்ணன், அவர் அமைச்சருக்கு கடுமையான கண்டனத்தை எழுதி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையிலேருந்து படிக்கிறேன். அது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை ஓரளவுக்கு புரிய வைக்கும். அதுக்கு பிறகு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் திருசுதந்திரன் இருக்கு. அது திரிங்கிறது 3ங்கிற எண்ணத்துல பொருள்ல வரக்கூடியது. திரிஸ்வதந்திர சமஸ்கிருத வார்த்தையுடைய தமிழாக்கம் திரி சுதந்திர, 3 அப்படிங்கிறதோட அவர்களுக்கு முக்காணியார் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. திரிசுதந்திர சமுதாயத்தை இழிவுபடுத்திய அறநிலையத்துறை அமைச்சருக்கு கண்டனம். திரிசுதந்திர அர்ச்சகர் சமுதாயத்தைன்னு போட்டிருக்காரு. நம்ம அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மாவட்ட செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ அறிக்கை. இவர் என்ன சொல்றாருன்னா, திருச்செந்தூர் கோவிலுக்கு தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். தங்களது வேண்டுதல் நிறைவேற சுவாமி தரிசனம் பெறுகின்றனர். இன்னைக்கு வைகாசி விசாகம், அது முருகனுக்கு உகந்தது. அதனால அன்றைக்கு விரதம் இருந்து காவடி ஏந்தி பல நாட்கள் கால்நடையாக நடந்து எண்ணற்றவர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக அங்கே வருகின்றனர். இந்நிலையில் திடீர் ஆய்வு என்ற பெயரில் புதியதாக பொறுப்பேற்றிருக்கும் அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஐயங்கார், இது கவனிங்க, அவர் ரமேஷுங்கிறவர் அமைச்சர் தன்னை ஐயங்கார்னு சொல்லிக் கொள்றது இல்லை. இவர் போடுறாரு, வேணுன்ட்டே இழுத்து விடுறாரு, கோத்து விடுறதுன்னு இதுக்கு தான் பேரு.
ரமேஷ் ஐயங்கார் அவர்கள் காலம் காலமாக பக்தர்களுக்கு சேவை செய்து வரும். இவர் முழுக்க முழுக்க திருன்னே போடுறாரு. ஆனா நான் திரின்னு படிக்கிறேன். திரி சுதந்திர அர்ச்சகர் சமுதாயத்தை சார்ந்த அர்ச்சகர்களை இழிவுபடுத்தியது கண்டனத்துக்கு உரியதாகும். சொல்றவர் திமுக காரருங்க, ஞாபகம் வச்சுங்க. திரி சுதந்திர அர்ச்சகர்கள் அப்படின்னு இவர் சொல்றது யாருன்னா, பல நூற்றாண்டுகளாக திருச்செந்தூர் கோவிலில் வேண்டுதலுடன் வருகின்ற பக்தர்களுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்கான வழிகாட்டுதலும் உதவியும் செய்து வருகிறவர்கள் தான் இந்த திரி சுதந்திர அர்ச்சகர்கள். பல வெளியூர்களிலும் வெளிமாநிலங்களிலும் இருந்து பல்வேறு குடும்பங்களுக்கு இவர்கள் கட்டளை ஐயர்களாக திருசுதந்திர அர்ச்சகர்கள் மரபு வழி பொறுப்பை நிறைவேற்றி வருகின்றனர். இதை நோட் பண்ணிக்கங்க, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். அறநிலையத்துறையை சேர்ந்தவர்கள் அல்லாத, இது அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க, அறநிலையத்துறையை சார்ந்தவர் அல்லாத திருசுதந்திர அர்ச்சகர்கள் காலம் காலமாக மரபு வழியாக இந்த சுவாமி தரிசன உதவியை செய்து வருகின்றனர். பக்தர்கள் தரும் தட்சணையை பெற்றுக்கொள்கின்றனர். இந்த நிலையில் திருசுதந்திர அர்ச்சகர்கள் செய்யும் ஆன்மீக பணியை இழிவுபடுத்தியுள்ளார் அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஐயங்கார் அவர்கள். இவர் இந்த கோவில் சைவ கோவில், அதை இதோட சேர்த்து ஞாபகம் வச்சுங்க. அறநிலையத்துறை அமைச்சரின் இந்த செயல் திரிசுதந்திர அர்ச்சகர் சமுதாயத்தினரிடம் பெரும் மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உள்ளூர் மக்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கான வழிமுறை பற்றிய எந்த அறிவிப்பும் வெளியிடாதது சரியானதல்ல என்று ஊர் மக்கள் கருதுகின்றனர். திருச்செந்தூர் தொகுதி அனைத்து சமுதாய மக்களின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதற்கு 7வது முறையாக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எனது பணி இருந்து வரும் நிலையில் திரிசுதந்திர அர்ச்சகர் சமுதாயத்தை இழிவுபடுத்தியதோடு அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் புகழை சிறுமைப்படுத்திய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஐயங்கார் அவர்களுக்கு எனது வன்மையான கண்டனத்தை மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்கிறேன். ஸோ இதை படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஸோ சில விஷயங்களை விளக்கி சொல்லிடுறேன். ஒவ்வொரு கோயிலும் இன்னொரு கோவில் மாதிரியானது அல்ல. அதனால் நான் இந்த கோவிலில் எப்படி இருக்குது, அந்த கோவிலில் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நம்ம கேட்க முடியாது. ஏன்னா கோவில் வழிபாடு என்பதே மரபு சார்ந்தது. அதில் பிரச்சனைகளும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அனைத்து சமுதாயத்தவர்களும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறது திமுகவுடைய ஒரு முக்கியமான ஒரு பிளாங்க். ஆனால் அர்ச்சகர் சமுதாயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் காலம் காலமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த கோவிலில் அர்ச்சனை செய்து வருகிறோம், இதை நாங்கள் வேறு யாரிடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். இது தொடர்ச்சியாக நீதிமன்றத்துக்கு போகிறது. நீதிமன்றம் வெவ்வேறு விதமாக இதற்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறது. சில சமயங்களில் ஏன் அனைத்து சமுதாயத்தவர்களும் அர்ச்சனை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்று கேள்வி வந்திருக்கிறது. சில நீதிமன்றங்கள் என்ன சொல்லியிருக்கின்றன என்றால், மரபார்ந்த இந்த சமூகம் தான் இதை செய்ய முடியும், அதனால் அவர்களுடைய குடும்பத்தார், அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இதை தொடர முடியும் அப்படின்னும் வழக்குக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இதற்கு முந்தைய கட்டுரைகளில் வராதது, ரொம்ப விரிவாக நான் அந்த தினமலர் சொன்னேன். புதிதாக ஒரு வார்த்தை வருகிறது அனிதா ராதாகிருஷ்ணனுடைய இதில், திரி சுதந்திரர்கள் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் அந்த ஊர்க்காரர், அவர் உச்சரிப்பில் வேற மாதிரி அவர் பண்ணாலும் அவருக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய வழக்கம் தெரிகிறது. அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கோவிலை சொல்லிட்டு இதுக்கு வரேன். இப்போ நீங்கள் சிதம்பரம் கோவில், அதுவே மாநில அரசு, அதுவும் முக்கியமாக திமுக எப்பெல்லாம் ஆட்சியில் இருக்குமோ அவங்க எப்படியாவது சிதம்பரத்துக்கு தொல்லை கொடுத்து சிதம்பரத்தை இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. அங்கே அந்த கோவில் தீட்சிதர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு பார்க்கணும். தீட்சிதர்களுக்கு சொந்தமானது அதுதான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறது. தீட்சிதர்கள் நாங்கள் இந்த கோவில் ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த கோவில் நடராஜருடையது, நாங்கள் நடராஜர் சார்பாக இந்த இடத்தை பாதுகாத்து வருகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அங்கே கட்டளை அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று உண்டு. அது என்னன்னா, அந்த தீட்சிதர் குடும்பம் அப்படின்னு பல குடும்பங்கள் இருக்கு. அவர்கள் அனைவருக்கும் அவங்களுக்கு பொது தீட்சிதர்கள் அப்படின்னு பேரு. பொது அப்படின்னாலே அது சிதம்பரத்தை தான் குறிக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில வரலாற்று தகவல்கள் நமக்கு இருக்கு. அந்த பொது தீட்சிதர்கள் அவர்கள் கட்டளை அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த கட்டளைங்கிறது பல விதங்களில் செயல்படும். உதாரணத்துக்கு அந்த ஒரு கட்டளை அப்படிங்கிறது நான் இந்த கோவிலுக்கு இத்தனை ரூபாய் பணம் தருகிறேன், பணமாக அல்ல பொருளாக. நிறைய அங்கே அறக்கட்டளைகள் நிறையா இருக்கும். அந்த அறக்கட்டளைங்கிறதுலேயே அந்த கட்டளைன்னு வருது இல்லையா, அதுதான்.
அந்த அறக்கட்டளைங்கிறது என்ன பண்ணும்னா, தினமும் சாம்பிராணி என்னுடையது கோவிலுக்கு. அந்த பொருளை அவங்க தினம் கொடுக்கணும். தினமும் 5 லிட்டர் பால் என்னுடையது அப்படின்னு பல்வேறு அறக்கட்டளைகள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த அறக்கட்டளை நிர்வாகத்துக்கு அவர்கள் ஆள் வைத்திருப்பார்கள். இதெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய மக்கள், இதுக்கும் தீட்சிதர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் தீட்சிதர்களில் யாராவது ஒருவரோடு அவர்கள் தொடர்பு கொண்டு இந்த பொருளை எல்லாம் கொண்டு போய் கொடுத்து விடுவார்கள். அதுக்கு பிறகு அதை தீட்சிதர்கள் உள்ளே எடுத்து கொண்டு போய் அதை செயல்படுத்துவார்கள். அதே மாதிரி தனிநபர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர்கள் அந்த தீட்சிதர் அங்கே இருக்க ஏகப்பட்ட தீட்சிதர்களில் யாரோ ஒருவரோடு நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அந்த தீட்சிதருக்கு ஆண்டுக்கு ஒரு சாதாரண கட்டணமாக தான் இருக்கும், 1000 ரூபாய் அல்லது 1500 ரூபாய் ஆண்டுக்கு, ஒவ்வொரு முறைக்கும் இல்லை, கொடுத்து விட்டால் அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு மாதமும் அர்ச்சனை செய்து அந்த அர்ச்சனை பிரசாதத்தை, அது விபூதி குங்குமம், அதை ஒரு கவரில் வச்சு உங்கள் வீட்டுக்கு அவர் அனுப்பிடுவார். நீங்கள் எப்பொழுதெல்லாம் சிதம்பரம் போகிறீர்களோ அப்போ அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா அவர் உங்களுக்காக காத்திருப்பார். அவர் இல்லைன்னாலும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அவருடைய பையனையோ அல்லது அவருடைய சகோதரரையோ, அப்படி யாரும் இல்லைனாலும் இன்னொரு தீட்சிதர்கிட்ட சொல்லி என்னுடைய ஆள் வராரு, என்னுடைய அந்த குழுவை சேர்ந்தவர் வருகிறார், இவரை பார்த்து உள்ள அழைத்து கொண்டு போய் அவருக்கு பூஜைகள் எல்லாம் செய்து வைத்து அர்ச்சனை எல்லாம் செய்து வைத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிடுவார். அங்கேயும் முறை இருக்கும். எல்லா தீட்சிதர்களும் எல்லா நாளும் போய் எல்லா இடத்துலையும் அர்ச்சனை எல்லாம் செய்து கொள்ள முடியாது. யார் எந்த சன்னதியில் எல்லாமே அவர்கள் தங்களுக்கு தாங்களே நிர்வகித்துக் கொள்கிறார்கள். இப்போ அப்படியே நம்ம திருச்செந்தூர் வந்துடுவோம். அதில் இந்த வார்த்தை ஒன்று பார்த்தீங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் இதை பயன்படுத்துகிறார் பாருங்க. பல வெளியூர்களிலும் வெளிமாநிலங்களிலும் பல்வேறு குடும்பங்களுக்கு கட்டளை ஐயர்களாக திரிசுதந்திர அர்ச்சகர்கள் மரபு வழி பொறுப்பை நிறைவேற்றி வருகின்றனர். இந்த இன்னொன்றையும் அவர் சொல்றார், அறநிலையத்துறையை சார்ந்தவர் அல்லாத திரிசுதந்திர அர்ச்சகர்கள். இந்த திரிசுதந்திரர்கள்ங்கிறவங்க ஒரு குழு, பல குடும்பங்கள் இருக்கு. அவர்கள் அறநிலையத்துறையுடைய எம்ப்ளாயீஸ் கிடையாது, வேலையாட்கள் கிடையாது, இவர்கள் அர்ச்சகர்களும் கிடையாது. அர்ச்சகர்னா கருவறைக்குள்ள கடவுளுக்கு அர்ச்சனை செய்பவர்கள் தான் அர்ச்சகர்கள். பூஜை செய்தால் பூஜாரி, அர்ச்சனை செய்தால் அர்ச்சகர். தமிழ், சமஸ்கிருதம், அவ்வளோதான். அது வேறு மரபு சார்ந்தது. துளு மரபு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் அதுக்கு ஏதோ மாற்றுக்கருத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் திரிசுதந்திரர்கள் வேறு, கோவில் கருவறை அர்ச்சகர்கள் வேறு. அப்போ திரிசுதந்திரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்களுக்கு ஸ்தலத்தார் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. மற்ற கோவில்களிலும் இந்த ஸ்தலத்தார் அப்படிங்கிற மரபார்ந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்து கொள்ளக்கூடிய, நிர்வாகத்தை செய்யக்கூடியவர்களுக்கு பெயர் உண்டு. ஸ்ரீரங்கம் கோவிலில் ஸ்தலத்தார் அப்படிங்கிற பேரில் பலர் மரபார்ந்து இருக்கிறார்கள். நீங்கள் அந்த உரிமையெல்லாம் எடுத்துட முடியாது. நாங்கள் புது ஆட்சி வந்துருச்சு, இனிமேல் நீ ஸ்தலத்தார் கிடையாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர்களுக்கென்று மரியாதைகள் கோவிலில் இருக்கின்றன. இவர்களுடைய வாழ்வாதாரமே இந்த கோவிலுக்கு வருபவர்களுக்கு சில சேவைகளை செய்வதன் மூலம் பெறக்கூடிய காணிக்கை, அவர் இஷ்டப்பட்டு கொடுக்கக்கூடியது தான் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது. அதுதான் உண்மை. இதை அனிதா ராதாகிருஷ்ணனும் சொல்றாரு, பக்தர்கள் தரும் தட்சிணையை பெறுகின்றனர். ஆனால் ரியாலிட்டி வேற. இவங்க என்ன பண்ணணும்னா, சுவாமி தரிசனத்துக்கான உதவியை செய்வது, வழிகாட்டுவது, அழைத்து கொண்டு செல்வது. கூட்டம் இல்லாட்டி இதெல்லாம் சரி. கூட்டம் இருக்கும் பொழுது இவங்க இதை ப்ரையாரிட்டி சர்வீஸாக மாற்றுறாங்க. அங்கே தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. ப்ரையாரிட்டி சர்வீஸாக மாற்றி உன்னை வேற திசையில் நான் கூட்டிகிட்டு போகிறேன், கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு நீ இவ்வளவு பணம் தா என்று இவர்கள் பேரம் பேசுவதற்குள் நுழைகிறார்கள் அல்லவா? அது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் இந்த கட்டளைதாரர்களுக்கு, கட்டளை ஐயர்னு இவர் சொல்றார் இல்லையா, அந்த திரிசுதந்திரர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை இந்து சமய அறநிலையத்துறையால் நீக்க முடியாது. இப்ப தடைன்னு போட்டிருக்காங்கல்ல, ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் தடைன்னு போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் தடை பண்ண முடியாது. இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம். நீ எப்படி நீ பணம் கேட்டு டிமாண்ட் பண்ணன்னு வேணா கேட்கலாமே தவிர, நீ இங்க இருக்கக்கூடாது, நீ உள்ள வரக்கூடாது என்றெல்லாம் சொல்வதற்கு முதல்ல இந்து சமய அறநிலையத்துறைக்கே அதிகாரம் கிடையாது. இந்து சமய அறநிலையத்துறையுடைய வேலை என்ன அப்படின்லாம் இருக்கு. அவர்கள் வழிபாட்டு முறைகளில் எந்த விதத்திலும் தலையிடவே செய்யக்கூடாது. அவங்க அந்த கோவிலுடைய நிதியை நிர்வகிக்க வேண்டும். அதுக்கும் அந்த கோவில் அவர்கள்
தர்மகர்த்தாக்களை நியமிக்க அதுக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்கு. இவர்களாக எதையுமே செய்யக்கூடாது. இன்ஃபேக்ட் பல கோவில்கள்லையும் அறநிலையத்துறை அமைச்சர் போய் இன்ஸ்பெக்ஷன் செய்யறதுலயே சில இஷ்யூஸ் இருக்கு. நீங்க எதை இன்ஸ்பெக்ட் பண்றீங்க? யாரை இன்ஸ்பெக்ட் பண்றீங்க? எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் நியமனத்திலேயே பிரச்சனைகள் இருக்கு. அது கூடாது. இப்படி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் நம்ம தள்ளி வச்சுப்போம். இவர் நல்ல விதத்துக்காக தான் இப்பொழுதைக்கு தாவேகாவின் அமைச்சர் ரமேஷ் கோவில் முறைகள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அப்ரோச்சில் தான் அவர் நடந்துக்கிறாருங்கிறது உண்மை. அதே சமயம் திரிசுதந்திரர்கள் போன்று வெவ்வேறு கோயில்களில் வெவ்வேறு மரபு இருக்கு. பல கோயில்களில் இதெல்லாம் கிடையாது. சில கோயில்களில் இருக்கு. நீங்க அங்க போய் நீங்க அவங்கள விரட்டுறது உருட்டுறதெல்லாம் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. இவர் செஞ்சிருக்காரு, அது வேற. சரி, அப்ப இதற்கு உதவி செய்த அந்த பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்களே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஏன்னா அவர்கள் எல்லாம் இந்து சமய அறநிலையத்துறை கோவில் நிர்வாகத்தின் கீழே அவர்களை எல்லாம் வேலைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதனாலதான் நீங்க பேர் பார்த்தீங்கன்னா, அந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன்கிற அந்த திரிசுதந்திரருக்கு தடை. வேற 2 பேர் கருப்பசாமி தோப்பு அப்படிங்கிறவர்களை சஸ்பெண்ட். சில பேர் இது கூட சொல்லலாம், இது என்னங்க அநியாயம், பாப்பான்னா அவனுக்கு இந்த மாதிரி, இவன் மற்றவங்கள்லாம் அவங்கள சஸ்பெண்டே பண்றீங்க, ஏன் இவரை சஸ்பெண்ட் பண்ணலன்னா முடியாதுங்க. ஏன்னா அவர் உங்க எம்ப்ளாயியே கிடையாது. சரி, அவரை தூக்கி போடுங்க. இப்ப தடை போட்டிருக்காங்க இல்லையா, இவர் கோர்ட்டுக்கு போய் அந்த தடையை வெக்கேட் பண்ணலாம். ஏன்னா அதிகபட்சமா போனா இவர் மன்னிச்சுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும், நான் இனிமே வாங்கலைங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு வரக்கூடிய உரிமை மரபார்ந்த உரிமை, அவர் குடும்பம் காலம் காலமாக பெற்று வந்திருக்கக்கூடிய உரிமை. எப்படி தீட்சிதர்களுக்கு சிதம்பரம் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு உரிமை இருக்கிறதோ, அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்தலத்தார்களுக்கு உரிமை இருக்கிறதோ, அதே மாதிரி இந்த திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய திரிசுதந்திரர்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை நீங்க மீற முடியாது. அதே மாதிரி இவர்களும் திரிசுதந்திரர்களும் நான் கருவறையில போய் நான் அர்ச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த உரிமை வேறு சிலருக்கு இருக்கிறது. இந்த உரிமை என்னது, பாப்பானுக்கு தான் உரிமையா அப்படின்னு ரொம்ப சுருக்கிடுவோம். இல்ல, பலவேறு பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வெவ்வேறு மாதிரியான உரிமைகள் இருக்கிறது. பூ கட்டி கொடுப்பவர்கள்னு சில சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்க இல்ல நான் மார்க்கெட்ல பூ வாங்குறேன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா இவர்கள் காலம் காலமாக பூ கொடுத்து கொண்டிருப்பவர்கள். அதற்கென்றே அவர்களுக்கு நிலம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல கல்வெட்டுகள்ல நீங்க இதை பார்க்கலாம். இது பூ கைங்கரியம் செய்வதற்காக, நந்தவன கைங்கரியம் செய்வதற்காக இவருக்கு இத்தனை காணி நிலம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு. அதிலிருந்து வரக்கூடிய தொகையை வைத்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக பூ கட்டி கொடுக்க வேண்டும். இப்படி இன்னும் நிறைய இருக்கு. இந்த மரபார்ந்த உரிமை அப்படிங்கிறதுல இதுல அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றதுல சில உண்மைகள் இருக்கு. அமைச்சர் ரமேஷுடைய நோக்கம் சரியாக இருக்கு. ஆனா இவர்கள் எல்லோருமே இது சரியான முறையில் அணுக வேண்டும். அதற்கு நிறைய தெரிஞ்சுக்கணும். அனிதா ராதாகிருஷ்ணன் சில பாயிண்ட்ஸை கரெக்டா பிடிச்சிட்டாரு. அவர் சொல்ற 3-4 பாயிண்ட் எடுத்துப்போம். திரிசுதந்திரர்கள் என்பவர்கள் மரபார்ந்த உரிமை கொண்டவர்கள். அவர்கள் அறநிலையத்துறையின் வேலையாட்கள் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, நீங்க ரெகுலரைஸ் பண்ணுங்க. அவர்களை நீங்கள் கோவிலிலிருந்து தூக்கி எறிய முடியாது. ஆனா நீங்க கோவிலில் யாரிடமும் மிரட்டி பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அவர்கள் என்ன பணம் கொடுத்தாலும் அதை வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கலாம். சரி, அவங்க குறுக்கு வழியில் கூட்டு கொண்டு போகலாமா? கூடாது. இல்லை, அதற்கான ஒரு வழி ஏற்பாடு பண்றோம், திரிசுதந்திரர்கள் வழி அப்படின்னு நீங்க கொண்டு வரீங்கன்னா, ஏன்னா உண்மையிலேயே கோவில்ல நீங்க யாருமே பணம் வசூலிக்க கூடாது அப்படிங்கிறது தான் பக்தர்களுடைய பாயிண்ட். இன்ஃபேக்ட் கோர்ட்டே இந்த விஐபி தரிசனம் பற்றிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கு. கோவில்லையே இந்து சமய அறநிலையத்துறையே தர்ம தரிசன கியூ, 5 ரூபா கியூ, 50 ரூபா கியூ, 100 ரூபா கியூ, 500 ரூபா கியூன்னு ஏன் வைக்கிறீங்க? அப்ப திரிசுதந்திரர் பண்ணா தப்பு, நீங்க பண்ணாது ரைட்டா? உங்களுக்கும் உரிமை கிடையாது. அப்ப நீங்க ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கணும். எந்த கோவிலாக இருந்தாலும் நாங்கள் பணம் வசூல் செய்ய மாட்டோம், பணம் வசூல் செஞ்சுதான் நாங்க இந்த பக்கமா கூட்டிட்டு போகணும் என்றால், அப்ப மரபார்ந்த கோவில்கள்ல இந்த மாதிரி திரிசுதந்திரர்கள் போல இருக்கக்கூடிய கோவில்ல என்ன பண்ணுவீங்க? அவங்க நீங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே நாங்க இந்த கோவிலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்யா, நீ யார் என்ன தடுக்கிறதுக்குன்னு கேட்டா, அவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா கோர்ட் அவங்களுடைய ஆதரவாகத்தான் சொல்லும். ஆனா அவங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னு இதை நீங்க திரிக்கக்கூடாது. அவர்கள் பணம் அடாவடியாக கேட்கலாமா என்றால் நிச்சயமாக கூடாது. ரியல் ப்ராசஸ் என்னவாக இருக்கணும், என்னவாக ஆகியிருக்கிறதுங்கிற அந்த உண்மையை நான் சேர்த்தே எடுத்துக்கிறேன். திரும்ப திரும்ப இவர்கள் அர்ச்சகர்கள் அப்படின்னு எல்லாரையும் ஒரு பிராட் பிரஷ் டாரிங்கும் நடக்கக்கூடாது. திரிசுதந்திரர்கள் வேறு, கருவறை அர்ச்சகர்கள் வேறு.
இவர்கள் அதை செய்ய முடியாது, அவர்கள் இங்கே வெளியில் வந்து நின்று கொண்டிருக்க மாட்டார்கள், வரியா நான் உள்ள கூட்டு போறேன் என்று கருவறையில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிறது இதில் சேர்த்தே சொல்லிடுறேன். இது என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, ரமேஷ் இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது, அவர் இன்னும் நிறையா கற்றுக்கணும், அவரே குழம்பி போயிடுவார். என்னங்க இது மொத்தம் இது வந்து 40,000 கோவில் இருக்குது, 50,000 கோவில் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க, இல்லை ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க என்று அவர் நினைக்கக்கூடும். ஆனால் அவர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாகணும். அவருடைய தந்தையே வந்து ஏதோ ஒரு கோவில் அர்ச்சகராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அவர் இதை வேகமாக புரிந்து கொள்வதற்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாள வேண்டிய ஒன்று. அதையெல்லாம் எப்படி இவர் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்க்க நானும் ஆவலாக இருக்கிறேன். இதை பற்றி தெரிந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அமைச்சர் ரமேஷ் செய்ய வேண்டியது என்னன்னா, இது பற்றி தெரிந்த, இந்த மரபு பற்றி தெரிந்த, முக்கியமான பெரிய கோவில்களின் மரபு பற்றி தெரிந்த பலரிடமும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஒரு பாலிசி ஃபார்ம் பண்ணணும். அது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இருந்தாலும் அது செய்ய வேண்டிய அவசியமாகிறது. இதற்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு உடனடியாக இந்த ஒப்பீடு ரொம்ப அவசியமாகிறது. சேகர் பாபுட்ட இப்படி இவ்வளோ தூரம் உட்காந்து இதை பற்றிலாம் பேச முடியுமா? அவர் வந்து தாட் பூட்னு வந்து முக்கியமாக வந்து அவர் இதற்கு முன்னாடி இருந்த முதலமைச்சருடைய மனைவியார் அவங்கள கூட்டிகிட்டு வருவார். அவங்க ஒரு புடைசூழ ஒரு 10-15 பேர் இந்த டைரெக்ஷனில் போ, அந்த டைரெக்ஷனில் போனெல்லாம் வாயை திறந்து பேசிடுவீங்களா? வாயிலே அடிதான் அந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா. அவங்க எந்த திசையில் வேணாலும் போகலாம். உடனே உள்ளேருந்தே அர்ச்சகர்களே வந்து நேராக தபார்னு விழுந்துருவாங்க. பெரிய தாம்பாளத்தில் வந்து சமஸ்கிருதத்தில் அழகாக ஸ்லோகம் சொல்லி அப்படியே பிரசாதத்தெல்லாம் கையில் கொடுத்துட்டு போவாங்க. இதுதான் நடக்கும். விட்டா அவர் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்திருக்காரு, அதுவே உங்களுக்கு தெரியும். அதுதான் அவருடைய வேலை. ஆனால் இப்பொழுது வந்திருக்கிறவர் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் சீர்திருத்தத்திலெல்லாம் ஒரு ஆர்வம் கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு ஏற்ற மாதிரியான முதல்ல புரிதல்லேருந்து ஆரம்பிக்கணும். கஷ்டமான சிடுக்கு முடிச்சுகளை மிக கவனமாக கழட்ட வேண்டும். மற்ற பல கோவில்களை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறது ஈஸி. சில கோவில்களில் நிறைய சிக்கல்கள் இருக்கும். கேஸ் பை கேஸ் பேசிஸில் சிலவற்றை செய்ய வேண்டும். உண்மையிலே இதில் இருக்கிற பல விஷயங்கள் வந்து இந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மேலிருந்து கீழ் வரை அவர்களுக்கே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இது கோவில்கள் மரபார்ந்த விஷயங்கள் போன்றவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடைமுறை செய்ய வேண்டும். ஆனால் அவருடைய அந்த ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன். அந்த கன்னத்தில் மறு மச்சம் ஓட்டிட்டு மாறு இடத்துலலாம் போய் பண்ணதெல்லாம் நான் நிஜமாகவே வரவேற்கிறேன். ஆனால் அதற்கு அடுத்து என்ன, இது லாங் டேர்ம் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்கிறது என்று. எனக்கு இதில் ரொம்ப சுவாரஸ்யமாகப்பட்டது, அனிதா ராதாகிருஷ்ணன் திருசுதந்திரர்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டதும் கடைசியாக அவர் சொல்கிறார் பாருங்க, கோவிலின் புகழை சிறுமைப்படுத்திய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஐயங்கார் அவர்களுக்கு வன்மையான கண்டனம்னு சொன்னதையும் அது வந்து ஒரு சின்ன சிரிப்போடு தான் என்னால் படிக்க முடியுது. திருசுதந்திர சமுதாயத்தை இழிவுபடுத்தியதை அவர் நான் கடுமையாக என்னுடைய கண்டனங்களை பதிவு செய்கிறேன் என்று ஒரு திமுக எம்எல்ஏ சொன்னது, இதெல்லாம் வந்து நான் ஒரு சிறு புன்னகையோட பெரிதாக தான் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அனிதா ராதாகிருஷ்ணனுடைய ஒரு நீண்ட அறிக்கைக்கு பதில் உடனடியாக அமைச்சர் ரமேஷ் அறநிலையத்துறை அமைச்சர் வந்து கொடுத்துருக்கிறாரு. அவர் ட்வீட் போட்டிருக்காரு. மாண்புமிகு திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, உங்களைப் போல் பெயருக்கு பின்னால் சாதி பெயர் போடும் வழக்கம் உண்மையில் பெரியாரை பின்பற்றுபவர்களுக்கு கிடையாது. மக்களை சுரண்டி பிழைப்பது யாராக இருந்தாலும் சாதி மத பாகுபாடின்றி நடவடிக்கை எடுக்கத்தான் மக்கள் வாக்களித்து வெற்றி பெறச் செய்துள்ளனர். பக்தர்களிடம் சட்டத்துக்கு புறம்பாக பணம் பெற்றுத்தான் சேவை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி செய்வது சேவையும் இல்லை. அதை எந்த கடவுளும் செய்ய சொல்லவும் இல்லை. நேற்று வரை சாதியை வைத்து ஆதரவாக செயல்படுகிறேன் என்று திமுகவினர் பேசினீர்கள். இன்று அதே சாதியை சார்ந்தவர்களை அவமதித்து விட்டதாக பேசுகிறீர்கள். தவறு செய்தவர்களை தண்டித்தால் தங்களுக்கு எதற்காக திடீர் கொந்தளிப்பும் பதற்றமும் வருகிறது என்பது புரியவில்லை. இன்னும் பல முறைகேடுகள் திருச்செந்தூர் திருக்கோயிலில் நடந்து வருவதை விரைவில் வெளிக்கொணர்வேன். அதில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். அது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது நல்லா இருக்கு, இது சுவாரஸ்யமா இருக்கு. இதுல பல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும்னு நினைக்கிறேன். அதை நாம் கவனிக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.